ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கோம். ஸோ வீட்டில் எவ்வளோதான் வலி வேதனை இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு நாள் 2 நாள் வெளியே போகும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருப்போம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. கரண்க்கும் சரஸ்வதிக்கும் மேரேஜ், அதுக்கு நாங்கள் போயிருந்தோம். இவங்க யார் அப்படி பார்த்தீங்கன்னா பார்வதி சிஸ்டருடைய பையனுக்கு தான் மேரேஜ், பையனும் மருமகளும். ஸோ இவங்க எப்படி எங்களுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெரிய யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய பசங்களுக்கு தான் இன்றைக்கி மேரேஜ்ன்றதால நாங்கள் போயிருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இந்த விளாகை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஒவ்வொரு நிமிடங்களும் அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட். எதனால் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாம் சிரிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எங்கள் பின்னாடி இருக்க வேதனை யாருக்கும் தெரியாது. என்னோட வேதனை நான் யூடியூப்பில் போட்டேன், மற்ற 3 பேரும் போடலை. அவ்வளோதான் சிம்பிள் சொல்ல முடியும். நாங்கள் ஆடுறோம், பாடுறோம், சிரிக்கிறோம், இது மட்டும்தான் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியும். ஆனால் இது எங்களுடைய ஒரு நாள் கொண்டாட்டம் தான். பிற்காலத்தில் நாங்கள் பண்ணக்கூடிய அந்த வலி வேதனை யாருக்கும் தெரியாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் மேரேஜ்க்கு வந்து போயிருந்தோம். அங்கே ஒரே கலாட்டா, பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா சின்ன பசங்க. ஸோ சின்ன பசங்கன்னா 21 வயசுக்கு மேலே தாங்க. சின்ன பசங்கன்றதால அவங்க வந்து சைலண்ட்டாக இருந்தாங்க. நாங்கள் போய் சைலண்ட்டாக விடுவோமா, நாங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடம் வந்து ஒரு அரத்து தான். அதுவும் நான் முக்கியமாக எங்கே போனாலும் வச்சுக்கோங்களேன், ஆட்டம் பாட்டை கொண்டாட்டன்னு இறங்கிடுவேன். என் கூட இருக்கவங்களையும் சேர்ந்து ஆட வச்சிருவேன். பொண்ணு செம்மையாக டான்ஸ் ஆட வச்சுட்டேன். லாஸ்ட்டாக அந்த பிள்ளை சொன்னாங்க, அக்கா நீங்கள் யாருக்கா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க அப்படின்னுச்சு. எனக்கு அதுவே வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. பார்வதி சிஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் வீட்டில். ஸோ சிம்பிளாக ஒரு சுடிதார் போட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா ட்ராவல் டைமில் அதனால் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு சிம்பிளாக ரெடி ஆகிட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். வீட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிப்பேன் எப்பயுமே. ஏன்னா வீடு மூடிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வந்துடும். எப்போ வெளியே போனாலும் அதை நான் முக்கியமாக செஞ்சுருவேன். க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் குழந்தைங்க 2 பேரையும் ரெடி பண்ணி அவங்க அப்பா கிட்டே விட்டுட்டு வழக்கம் போல் நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது 2 நாள் ட்ராவல் அப்படின்றதால குழந்தைங்கள கூட்டு போக முடியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பஸ் ஏறி போகணும். நான் தான் சொல்லியிருக்கல, ரொம்ப கிராமன்றதால பஸ் வசதியெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. டைமுக்கு தான். அப்படி கேபு கூட இருக்காது, இங்கே கார்லாமும் இருக்காது. ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஏன வேலை சொல்லுவாங்க ஏறி உட்காந்தா. ஏன்னா லாங் இல்லை, நான் ஆட்டோக்காரங்களை குறை சொல்ல, லாங் அதனால. ஸோ தனியாக போயிட்டு அப்புறம் வேலூரில் நான் இறங்கிட்டேன். அப்புறம் யாமினியக்கா வந்து அவங்க சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. வேலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்மு சிஸ்டரும் கிளம்பி வந்துட்டாங்க. அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டேன். ஏன்னா மதிய ஃபுட்டு சாப்பிடல ட்ராவல் வந்ததால். எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஒத்துக்கவே இல்லை. லோ பிபி இருக்கிறதால, சைனஸ் இருக்கிறதால ரொம்ப தலைவலி வந்துருச்சு. மெடிக்கலில் போயிட்டு மாத்திரை மெடிசன்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐஷு வீட்டில் தான் நாங்கள் ரெடி ஆனோம். ஐஸ்வர்யா சிவா அவங்க எல்லாருக்கும் தெரியும். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இது ஒரு மாதிரி ரொம்ப எப்படி தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஏன்னே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற அந்த சந்தோஷம் வேறு எதுலையுமே எனக்கு லைஃப்பில் கிடைக்கல. உங்களுக்கு எப்படி நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. நீங்கள் கேட்கலாம், அக்கா உங்களுக்குள்ளெல்லாம் வந்து எதுவுமே வந்து சின்ன சின்ன கசப்புகள் வராதான்னு சொல்லிட்டு. அப்படி மீறி வந்தாலுமே நாங்கள் என்ன தெரியுமா, அதெல்லாம் ஒன்றுன்னு சொல்லி தூக்கி போட்டு ஜாலியாக இருக்கிற டைப்புங்க. அதுதான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தோம். இதில் இன்னொருத்தவங்க என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து ஜாயின்ட் ஆவாங்க. அவங்க யூடியூபர் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி அவங்கள நான் கிளிப்பிங்கில் காமிக்கல. அவங்க பேரும் கண்மணி அக்கா. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் மேரேஜ்க்கு போனோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேரேஜ் பிளேஸ்க்கு போயிட்டு இறங்கியாச்சு. அப்புறம் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா நகை கடைக்கு தான் போகணும். ஸோ அங்கே தான் வெளியில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு இப்போ என்ட்ரன்ஸ் பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் பாருங்கள். பார்வதி சிஸ்டர் மேலே லெஃப்ட் சைடில் இருப்பாங்க, அவங்க தான் பார்வதி சிஸ்டர். அதுக்கப்புறம் அகெயின் என் கடையில் வந்து கிஃப்ட்டை காமிக்கிறேன்னா என்ன கிஃப்ட் வாங்கினேன்னு சொல்லிட்டு காட்டல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாமியோட உருவப்படத்தை தான் வெளியிலே வாங்கி கொடுத்துட்டோம். ஆளுக்கு ஒரு கிஃப்ட்டு. ஸோ மொத்தம் 5 பேர் போகிறோம் நாங்கள். அதான் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னால சின்ன கிளிப்பிங்கில் காட்டுற ஃபேஸ் கட்ட சரிங்களா, அவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்களும் ஒரு பெரிய ஃபேமிலி தான். ஸோ யூடியூப் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு தனி தெரியணும்ல, அதுக்காக அப்படி மென்ஷன் பண்ணுறேன். அதை நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் அலப்பறையை வந்து ஆரம்பிச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நாங்களே எங்களுக்கு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு சந்தனம் வச்சுட்டு இருந்தேன். நான் வச்சுட்டு வந்திருந்தேன். அங்கே வந்து யாஷ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, யாமினி சந்தனம் இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது அப்படி தொடச்சி விட்டுட்டு இருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல, அதனால நான் எனக்கு மட்டும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பார்வதி. இவங்க யூடியூபர், மோனி யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுடைய பையன் கல்யாணத்துக்கு தான் நாங்கள் போனோம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிட்டு இருக்கோம். இவங்க நிறைய பேர் பார்த்து இருந்துப்பீங்க. டெய்லி செம்ம ஒரு நாலேஜாக நைட்டு லைவில் விடுகதை போடுவாங்க. நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. என்னாலே ஆன்சர்லாம் வந்து நிறைய வாட்டி சொல்ல முடியல. நான் போய் பார்ப்பேன். அப்படி தான் எனக்கு பழக்கமானாங்க. லாஸ்ட்டாக மன்னார்குடி அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும்
வெட்டிங்லேயும் என் கூட தான் வந்துருந்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய பையன் மேரேஜ் தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களே பார்க்கறதுக்கு ஒரு குட்டி பொண்ணு மாதிரி இருக்காங்களா, எத்தனை பேர் அவங்க குட்டி பிள்ளை மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். நான் ப்ளூ கலர் சுடி போட்டிருக்கேன், நான் பக்கத்தில் வந்து பிங்க் சாரீ அவங்க தான். ஸோ அங்கே போய் நிற்கிறோம் பாருங்கள் எல்லாரும். அப்புறம் கிஃப்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் ஆரம்பித்தோம். இதோட விளாக் நிற்காது, கண்டினியூவாக பாருங்கள். ஐஸ்வர்யாவோடைய தோட்டத்துக்கெலாம் போயிருப்போம் அவங்க வீட்டில் வேலூரில். அங்கே இன்னும் செம்ம அறுத்து இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களோட தங்கச்சி ஒரு குட்டி பாப்பா செம்மையாக டான்ஸ் ஆடிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னை வீடியோ எடுங்க ஆண்டி அப்படின்னாங்க. நான் அவங்கள போயிட்டு உடனே எடுத்துட்டேன். அங்கே கொஞ்சம் என் பிள்ளைங்க ஞாபகம் வந்து எனக்கு அழுவே வந்துருச்சு. என்னதான் வெளியே போனாலும் குழந்தைங்க ஞாபகம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்ற இடத்துல தான் ஒரு சின்ன என்ன தெரியுமா, ரொம்ப லேட்டாக போயிட்டோம். வெறும் சாம்பார், ரசம், வத்த குழம்பு அதெல்லாம் மட்டும்தான் இருந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ தான், அவங்கள ரொம்ப பிடிச்சிச்சிக்கா, ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா, அது ஒரு பெரிய மூமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ரிசப்ஷனோ கல்யாணத்துலையோ நம்ம ஒரு டான்ஸோ ஜாலியாக ஆடும்போது அப்படியே சோகமாக நிற்காம ஒரு எப்படி பதட்டமாக இருக்கும் அந்த இடத்துல நிறைய பேருக்கு. அதெல்லாம் விலகிட்டு ஹாப்பியாக மாறிடலாம். அதுக்கப்புறம் கல்யாணத்தில் முடித்தோம். சாப்பாட்டுக்கு அது அப்புறமா நான் சொல்கிறேன் சரிங்களா. என்னென்னா சாப்பாடு காலி ஆயிடுச்சு, அதனால சிம்பிளாக சாப்பிட்டோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, யாமினி அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்வீட் கூட கொடுக்கவே இல்லைன்னு. அப்புறம் பாக்ஸ்லாம் கொடுத்தாங்க, கையில் பாக்ஸு, அதில் வேர்க்கடலாம் போட்டு கொடுத்தாங்க. சொல்லிட்டு இருந்தாங்க விடுங்க விடுங்கக்கா, வேணா வெளியே சாப்பிட்டுக்கலான்னாங்க. பார்வதி சிஸ்டமே சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், நீங்கள் ஏன் அவசரப்பட்டு கீழே போய் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க மனசு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஐஷு மேடம், வா சூர்யா நம்ம வெளியே போய் மீன் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக மீன் வாங்கிட்டாங்க. மீன் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் எல்லோரும் வீட்டில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் தான் லைவ் வீடியோலாம் போட்டோம். ஆனால் எனக்கு தூக்கம் வரவே இல்லை. புதுசாக எங்கே போனாலும் எனக்கு தூக்கம் டக்குன்னு வந்துடாது. விடிய விடிய நான் பேசிகிட்டு இருந்தேன். யாமினி மட்டும் தூங்கிட்டாங்க. நான், அம்முமா, அப்புறம் ஐஸ்வர்யாவும் தூங்கிட்டாங்க. அப்புறம் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பார்த்தீங்களா கண்மணி, நாங்கள்லாம் முழிச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் ரியலி ஐஸ்வர்யா சிவா, அதாவது ஐஷுமாவோடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம கேரிங்கு. விடியற் காலைல 4 மணிக்கு எங்கள் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. திரும்ப தூங்கி எழுந்தோடனே டீ பிஸ்கெட் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அப்புறம் தோட்டத்தில் வந்து சாப்பாடும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நாங்கள் எதுவுமே கேட்கல, அவராகவே அம்மா சாப்பிடுங்கம்மா வாங்கிட்டு வருவாம்மா. நான்லாம் டீ லவர், எங்கே டீ கிடைச்சாலும் ஓகே. இதை விட ஒரு காமெடி என்ன தெரியுமா, ஒரு 2:45 கிச்சனில் போயிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து டீ போடுறோம். அந்த விளாகெல்லாம் நான் எடுக்க மறந்துதான். அதெல்லாம் செம்ம மெமரிஸாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் எல்லாருமே டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தூங்கி எழுந்து காலைல கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாக்கிங் மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஐஷு வீட்டாண்ட தான் சரியான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரியலி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு தெரியுங்களா. அந்த வாக்கிங் நடக்கும்போது இணையம் புரியாத ஒரு இன்பம் என் மனசில் வந்துட்டே இருந்துச்சு. ஐஸ்வர்யா தோட்டத்தோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. அதில் பெரிய பெரிய மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் மொத்தமும் பிடிச்சி வெளியே விற்கிறாங்க. அந்த கிளிப்பிங்குமே நான் போட்டிருக்கேன் பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சு. நானாக இருந்தால் நான்லாம் இதை பிடிச்சி டெய்லி வறுத்து சாப்பிட்ருவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மீனெல்லாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, முதுகு வலியெல்லாம் வந்து நல்லா கேட்கும். இதுதான் என்ட்ரன்ஸ். சூப்பராக பூந்தோட்டம்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. நிறைய பூக்கள்லாம் இருக்குது. அப்புறம் ஆடு மாடு அழகாக ஒரு குட்டி கூடாரெல்லாம் போட்டு இது உள்ளே போக போகிறோம். ரொம்ப பெரிய நிறைய இடம். ஸோ அதனால் வந்து சுற்றி ஃபுல்லாக காமிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும் போல். நான் சின்ன சின்ன கிளிப்பிங் தான் எடுத்தேன். கத்திரிக்காய் தோட்டம் மெயின், அவங்களது வந்து துளசி தோட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு இது எல்லாமே போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரியலாகவே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வரைக்கும் நடக்கவே முடியல, அவ்வளோ கழனி இருந்துச்சு. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். வரும்போது இந்த மீனெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். அந்த குட்டி உடையிலே இவ்வளோ பெரிய பெரிய மீனெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை வந்து அவங்க வளர்த்து அப்படியே விற்கிறாங்க. அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர வகையில் ஒரு குட்டி சரியான ரெஸ்டாரண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா மற்றவங்களாம் ஜூஸ் குடித்தாங்க. ஏன்னா எனக்கு கூலிங்ஸ் வந்து ஒத்துக்காது, அதனால ஹாட்டாக தான் குடிப்பேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா பெரிச்ச எல்லா ஃப்ரெஷ் காய்கறி எல்லாம் ஊருக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு ஐஷ் வந்து எங்களை பஸ் ஏற்றி விட்டுறதுக்காக வந்திருந்தான். அதுக்கப்புறம் அவளுக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதுலேயுமே எங்களை வந்து பத்திரமா ஏற்றி விட்டா. அது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பயங்கர கேரிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் ஹோட்டலில் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்சிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஜூஸ், ஃப்ரூட் மிக்சர், அதை ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பிரியும் போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒன் டே பயங்கர ஹாப்பினஸ்ஸாக திரும்பவும் எல்லாரும் லைஃப்லேயும் வழக்கம் போல் அப்படியே கஷ்டங்கள் மேடு பள்ளங்களோடு அப்படியே லைஃப்பை கடக்கணும்னு என்னை பஸ் ஏற்றி விட்டுட்டு தான் அக்கா கிளம்புனாங்க. இதோட இந்த விளாக் முடிஞ்சிச்சு. பா.